சபரிமலை சீசன் தொடங்கும் கார்த்திகை மாதத்தில் காய்கறிகள் தேவை அதிகரிப்பதால் தட்டுப்பாடு ஏற்படுகிறதா? அதை எவ்வாறு சமாளிக்கிறீர்கள் என்பது குறித்து பெரம்பலூர் பகுதி மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். காய்கறி ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த கார்த்திகை மாதத்தில் எப்போவுமே கார்த்திகை மாதத்தில் காய்கறி ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதம் இன்னும் அதிகமாகவே இருக்குது. 800 ரூபா காய்கறி வாங்க எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த தடவை 1000 ரூபா எடுத்துகிட்டு போனாலுமே எங்களுக்கு அந்தளவு காய்கறி வாங்க முடியல. இந்த மாதிரி நாட்களில் கவர்மெண்ட் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஆஃப் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டில் கொண்டு வரலாம். ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாம் கவர்மெண்ட்டு. அது அவங்களால முடிஞ்சது. ஏன்னா எவரி மந்த் பண்ண போகிறதில்ல. இந்த ஒரு மழை சீசனில் ஒரு 2 மாதம் மட்டும் தான் அவங்க பண்ண போகிறாங்க. அட்லீஸ்ட் அது மட்டுமாவது கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. மழையினால எல்லாம் காய்கறிலாம் அழிஞ்சு போச்சு. பாதி அழியுது. இப்போ எங்களுக்கு வர காய்கறிலே பாதி டேமேஜ் ஆகுது. எங்களுக்கு லாஸ் ஆகுது. வர மக்களை என்ன இந்த வேலை வைக்கிறாங்க அப்படி கேள்வி கேட்குறாங்க. அவங்க கேட்குறது வாஸ்தவம் தான். மழையினால எல்லாம் காய்கறிலாம் அழிஞ்சு போச்சு. பாதி எல்லாம் அழியுது. வரது கம்மியாகனால விலைவாசி கூட எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தானே வாங்க முடியும். திடீர்னு 100 ரூபா எடுத்துகிட்டு வராங்க, 2 கிலோ தக்காளி வாங்கிட்டு போகலான்னு வராங்க. இங்கே கிலோவே 80 ரூபா விற்கும் போது என்ன பண்ணுவாங்க, அரை கிலோ வாங்கிட்டு ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் காய்கறி வாங்கிட்டு போவாங்க. ஆனால் தேவைக்கு இப்போ வாங்கிக்க வேண்டியதானே. கார்த்திகை மாதத்தில் காய்கறியுடைய விலையேற்றம் அதிகமாக இருக்குது. இது பொறுத்து பெரம்பலூர் பகுதி மக்கள் அளித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.